சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில. இது எவ்வளோ போகும்ட்டு சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஃபேமிலியாக வர்றாங்க. ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்கதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும். கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போயிடுச்சு. ஒவ்வொரு விஷயம் அவனை பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான். இன்னொரு தடவை பொண்ணு நல்லா பண்ணிடுறேன், இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லாம் சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட. நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக என்னென்ன முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணுன்னு அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. அதுதான் ஒன்று, கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இதுக்கு பொறுமையாக